இன்றைக்கி வந்து ராகி பாரிஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு 1/2 கப் ராகி பவுடருக்கு 1 கப் வந்து தேங்காய் பால், கடைசி தேங்காய் பால் எடுத்து போவோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராகி பவுடரை போட்டு கலக்கணும். அது கட்டி இல்லாமல் கலக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் வந்து இந்து உப்பு இல்லைன்னா ராக் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ராக் சால்ட்டு போட்டு கலக்கலாம். இது ஏன்னா ஸ்வீட் பாரிஜ், இதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் ரெண்டையுமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து அந்த பவுடர் போட்டு அதையும் ஒரு கலக்கிட்டு இப்போ வந்து இந்த வெள்ளை சர்க்கரை ஒரு 2 டீஸ்பூன், 1/2 கப்பு ராகி பவுடருக்கு ஒரு 2 டீஸ்பூன் வந்து வெள்ளை சர்க்கரை போட்டால் போதும். அண்ட் 1 டீஸ்பூன் நெய். இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுப்பை வந்து நிறுத்திடணும், ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அது 1 கப் எடுத்து வச்சுருந்துருக்கணும். அந்த 1 கப் தேங்காய் பால் வந்து அதில் எடுத்து ஊற்றி அதை கலக்கணும். அப்படின்னோம்னா ராகி பாரிஜ் வந்து ரெடி. இப்போ வந்து இந்த ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மாதுளம் அந்த முத்து இருக்கு இல்லையா, மாதுளம்பழம் முத்து, அது வாழைப்பழம் அண்ட் முந்திரி பழம் இதெல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ரிச் இன் கால்சியம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் காலையிலே செய்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.